மனதை அடக்கணும்னா என்ன செய்யணும்? நல்ல எண்ணங்கள் மனதிற்குள் போகின்ற மாதிரி தினம் ஒரு காவல்காரனை போல இளைய சமுதாயம் தங்களை காத்துக்கொள்ள வேண்டும். ஒரு நாளைக்கு ஒரு மனிதனுடைய மனதிலே 60,000 எண்ணங்கள் உண்டாகிறது. நீ என்ன ஆகணும் அப்படிங்கிறத மட்டும் மனசில் தினம் தினம் நினச்சா பாக்கி 59,999 எண்ணங்கள் செயலற்று போய் விடுகின்றனங்கிறான். அப்போ யோசிச்சு பாருங்க, உங்கள்கிட்ட இருக்கிற திறமை என்னன்னு உங்களுக்கு தெரியறதில்லை. தன்னை அறிய தனக்கு ஒரு கேடில்லை, தன்னையே அறியாமல் தானே கெடுகின்றான், தன்னை அறியும் அறிவை அறிந்தபின் தன்னையே அர்ச்சிக்க தான் இருந்தானே பாரு திருமூலர். இன்னும் உங்களுக்கு புரிகிற மாதிரி இங்கிலீஷ் கான்வென்ட்டில் படிக்கிற பிள்ளைங்களாம் யூனிஃபார்மில் உட்காந்துருக்கீங்க. உங்களுக்கு சொல்லணும்னா, ஆல் பவர் இஸ் வித்தின் யூ, யூ கேன் அச்சீவ் எனி திங் அண்ட் எவ்ரி திங், டோன்ட் பிலீவ் தட் யூ ஆர் வீக். நான் சொல்ல, விவேகானந்தர் சொல்கிறார். நீ எப்போ அந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் how much work did you do today that will make you proud of tomorrow? Did you make progress? What matters most to you? இதெல்லாம் நீங்கள் கேட்டுக்க வேண்டிய கேள்வி. தினம் தினம் ஒவ்வொரு நாளும் யார் இதெல்லாம், I believe that you are capable of doing more. Your best work is still ahead of you. உங்களுக்கு தெரியணும்ல, அதை முதல்ல நீங்கள் நம்பணும்ல. எல்லார்ட்டையும் அந்த திறமை இருக்குது, நம்மளால் நினச்சா முடியும். அதுக்குரிய செயலில் மட்டும்தான் போகணும், மற்ற எந்த சிந்தனை சிதறல் இல்லாமல் இருக்கணும். அப்படி இருந்து பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம சின்ன பிள்ளையில பூத கண்ணாடி வழியாக வந்து சன்லைட்டை உள்ள ஒரு புள்ளியில் தொட்டோம்னா பேப்பர் பற்றிக்கிட்டு எரியுது இல்லையா? அதை போல் நீங்கள் நினைத்தது நடந்தே தீரும். அதில் எந்த விதமான மாற்றத்துக்கு இடமே கிடையாது. ஐரோப்பா கண்டத்தில் நம்மளாம் ஏன் வந்து வாழ்க்கையில் நினச்சதை சாதிக்கமாக போகிறோங்கிறதுக்கு அங்கே ஒரு சின்ன எல்லாரும் சொல்கிறத பார்த்து நான் அசந்து போனேன். ஜிஎஸ்னு ஒரு கடவுள் இருந்தாராம். அந்த கடவுள் அவர் கீழே இருக்கிற 3 கடவுளை கூப்பிட்டு மனிதனை வந்து கடவுள் ரூபத்திலேயே படைத்த பிறகு ஒலிவமலை கடவுள்கள் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து மனிதன் கடவுளை விஞ்சிருவான் போல் இருக்கடா, நம்மளை இவன் ஜெயிச்சிட்டானா என்ன பண்ணுறது, அதனால அவன் ஜெயிக்காமல் இருக்கணும்னா என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி அந்த ஜிஎஸ் கடவுள் சொன்னாராம். வாழ்வினுடைய வெற்றியினுடைய சூட்சுமத்தை மனிதனுக்கு தெரியாத ஒரு இடத்துல ஒளிய வச்சிடலாம், எங்கே வைக்கலான்னு கேட்டார். ஒருத்தன் மலையினுடைய உச்சி, ஒருத்தன் கடலினுடைய ஆழம், ஒருத்தன் பூமியினுடைய அடியில், எங்கே வச்சாலும் இந்த மனுஷன் கண்டுபிடிச்சிருவான்டா, அவன் சந்தேகமே படாத ஒரு இடத்துல வைக்கணும். நான் சொல்கிறேன்ட்டு அந்த ஜிஎஸ் கடவுள் சொன்னாரான், மனிதனுடைய மனதினுடைய ஆழத்திலே வெற்றியினுடைய சூட்சுமத்தை வைத்து விடு, அவன் வெளியிலேயே தேடிக்கொண்டு வாழ்க்கையை முடித்து விடுவான். நான் நீங்கள் பாருங்கள், ஆல் பவர் இஸ் வித்தின் யூ. இப்போ தான் சொன்னேன், யூ கேன் அச்சீவ் எனி திங் எவ்ரி திங். ஆனால் டோன்ட் பிலீவ் தட் யுவர் வீக்னு நம்ம அங்கே உள்ளே இருக்கிறது தெரியாமல் கன்ஃபியூசியஸ் சொல்லுவார், அழகாக சொல்லுவார். வெளியிலே பார்க்கிறவன் கனவு காண்கிறான், உள்ளே பார்க்கிறவன் வெற்றி அடைகிறான். உன்கிட்ட இருக்கிற திறமை என்னங்கிறத நீ முதல்ல கண்டுபிடிச்சேன்னு. இப்போ நான் பார்க்குறவங்க எல்லாத்தையும், ஐ see something in you, I don't know what it is, you have to find it out. You and I are unique, but all of us have something special that makes you beautiful. Do you know what makes you special? When you find it out, you are successful. தெரியணும்ல, கண்டுபிடிச்ச உடனே சக்ஸஸ்ஃபுல் ஆகிட முடியுமா? Take up an idea, make that one idea your life, think of it, dream of it, live on that idea, let your brain, muscles, nerves and every part of your body be full of that idea. That is the way to success. If you master your thoughts, you master your mind. Once you master your mind, you master your life. When you master your life, you master your destiny. இன்னும் புரிகிற மாதிரி சொல்லணும்னா, உங்களுடைய சிந்தனையிலே கவனம் வையுங்கள், அவைகள் தான் எண்ணங்களாக மாறுகின்றன. உங்களுடைய எண்ணங்களிலே கவனம் வையுங்கள், அவைகள் தான் வார்த்தைகளாக வெளிவருகின்றன. உங்களுடைய வார்த்தைகளிலே கவனம் வையுங்கள், அவைகள் தான் செயல்களாகின்றன. உங்களுடைய செயல்களிலே கவனம் வையுங்கள், அவைகள் தான் பழக்கங்களாக மாறுகின்றன. உங்களுடைய பழக்கங்களிலே கவனம் வையுங்கள், அவைகள் தான் உங்களுடைய வாழ்க்கையே புரட்டி போடுகின்றன. மனசில் நினச்சா அந்த மாதிரி பண்ணால் அந்த மாதிரி ஜெயிக்க முடியுமா? இப்போ இங்கே படித்தாங்க, என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது நீங்கள் கேட்டீங்க, படிக்கும்போது சொன்னாங்க நாடறிந்த பேச்சாளர், போலீஸ் ஆஃபீஸர் அப்படின்லாம் சொன்னாங்க. 2 விஷயத்தை இந்த இடத்துல பதிவு பண்ணுறேன். நான் முதல்ல நான் போலீஸ் ஆஃபீஸர், இப்போ ஒரு பேச்சாளர். இது எப்படி சாத்தியப்பட்டுச்சு? போலீஸ் ஆஃபீஸருக்கும் பேச்சாளருக்கும் என்ன சம்மந்தம் நினச்சி பாருங்கள். துப்பாக்கியை தூக்கிட்டே தெரிஞ்ச ஒருத்தனுக்கும் இந்த மைக்குக்கு ஏதாவது சம்மந்தம் உண்டா? எப்படி இது சாத்தியம்? 35 ஆண்டுகள் காவல்துறையில் பணிபுரிந்து வெளிவந்த பிறகு
ஏதாவது இந்த மக்களுக்கு செய்யணும் அப்படின்னு நினைக்கும் போது நம்மளால் என்ன செய்ய முடியும்? நம்மகிட்ட இருக்கிறது தான் கொடுக்க முடியும். இந்த சமுதாயம் நமக்கு நிறைய கொடுத்துருக்கிறது. நாம் என்ன கொடுக்க முடியும்? ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் கான்ஃபரன்ஸ் நடக்கும், கலெக்டர் எஸ்பி கான்ஃபரன்ஸ். அதில் முதலமைச்சர்கள் இருப்பாங்க. எல்லோரும் இருக்கும்போது எல்லாம் சீஃப் செக்ரட்டரிலேருந்து எல்லா கலெக்டர் தமிழ்நாடு பூரா இருப்பாங்க. ஒவ்வொரு தடவை பேசும்போது முதலமைச்சர்கள்லாம் நான் பேசி முடித்தோன்னே இங்கிலீஷில் சொல்கிற முதலமைச்சர் சொல்லுவாங்க, ஐ திங்க் யுவர் ஒட்னி எ குட் அட்மினிஸ்ட்ரேட்டர், நவ் ஒன்லி ஐ கேம் டு நோ யுவர் எ வெரி குட் ஆரேட்டர். நாங்கள் அதே மாதிரி ஒரு சீஃப் செக்ரட்டரி வந்து தமிழ் நல்லா பேசுகிறேன்னு சொல்லும்போது பக்கத்தில் இருந்த முதலமைச்சர் மைக்கை வாங்கி தமிழ் நல்லா பேசுகிறேன்னு சொல்லாத, நல்ல தமிழ் பேசுகிறாருன்னு சொன்னார். இப்படிலாம் சொன்னோன்னா உடனே நம்ம பேசுகிறோம் போல் இருக்கு அப்படின்னு பேசலான்னு ஆரம்பித்தேன். அப்போ சொன்னாங்க, தமிழ் மொழியில் பேசினா தான் எல்லாத்துக்கும் புரியும், அதனால் தமிழ் படிக்கணும்னு சொல்லி தமிழ் எம்ஏ படித்தேன். தமிழ் எம்ஏ படித்ததுக்கப்புறம் யூனிவர்சிட்டி வெளிநாடுகள்லாம் நான் உலகம் பூரா போய் பேசுகிறேன். வெளிநாடுகள் போய் பேசணுன்னா இப்போ அங்கெல்லாம் தமிழ் சேர் அமைஞ்சிருச்சு. ஹார்வர்டு யூனிவர்சிட்டியில் தமிழ் சேர், அமெரிக்காவில், டொராண்டோ கனடாவில், சோயஸ் யூனிவர்சிட்டி லண்டன், இங்கெல்லாம் போய் உள்ளே பேசணுன்னா என்ன பண்ணணுன்னா பிஹெச்டி இருந்தால் தாண்டா உள்ளே விடுவான்ட்டாங்க. சரி, என்ன தமிழில் பிஹெச்டி படிக்கணும்னு தமிழ் பல்கலைக்கழகத்தில் சேர்ந்தேன். பிஹெச்டி படித்தேன். இங்கே உள்ள உங்களுக்காகவே சொல்கிறேன், அதெல்லாம் யூனிவர்சிட்டியிலலாம் வந்து கூப்பிட்டாங்க. சரி, இன்னும் நம்ம பெரிய பேச்சாளர் தான் போய் பேசிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு நான் சொல்கிறது 5 வருஷத்துக்கு முன்னாடி போய் பேச போனால் அங்கே நமக்கு முன்னாடியே ஏகப்பட்ட பிஹெச்டி இருக்குது. இது என்னடா, அது எப்படா ஜெயிக்கிறது? இது ஒரு பெரிய அறிவார்ந்த உலகமாக இருக்கேன்னு அப்புறம் தான் தெரிஞ்சு, நிறைய பட்டங்களை பெற்று தன்னுடைய பெயரை அலங்கரிப்பவர்களை விட நல்ல புத்தகங்களை படித்து தன்னுடைய மனதை அலங்கரிப்பவர்கள் சொல்லுவதே இந்த சமுதாயம் கேட்கிறது. பிஹெச்டி எம்ஏ எல்லாம் ஒரு அப்ளிகேஷன் தான், அப்ளிகேஷனுக்குரிய குவாலிஃபிகேஷன் தான். எவன் ஒருத்தன் ஒழுங்காக படித்து சொல்லுக்கும் செயலுக்கும் சம்பந்தம் வித்தியாசம் இல்லாமல், வார்த்தைக்கும் வாழ்க்கைக்கும் வித்தியாசம் இல்லாமல் சொல்கிறானோ அது மாதிரி சொல்கிறவங்கள கேட்குது, இந்த சமுதாயம் கேட்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த கல்வி படிப்பு கல்வி எல்லாத்தையும் சொல்லிட்டு புத்தக திருவிழாவில் பேசுகிறோம்ல, 5ஆம் வகுப்பு மட்டுமே படித்த என்னுடைய ஏழை தந்தை என்கிட்ட சொல்லுவாங்க, தம்பி நீ மட்டும் படிச்சுட்டேன்னா எங்களுக்கெல்லாம் படிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கலடா, நல்ல பிள்ளைங்களா இருக்கீங்க, அது நல்லதெல்லாம் சொல்கிறேன், நீ மட்டும் படிச்சுட்டேன்னா உன்ட்டேருந்து எது போனாலும் உலகத்தில் நீ எங்கே போனாலும் எது போனாலும் உன்ட்டேருந்து கல்வி மட்டும் போகாதுப்பா அப்படின்னு சொல்லுவாங்க வழக்கம். நானும் படித்தேன். இதை ஏன் இப்போ சொல்கிறேன்னு தெரியுமா? இப்போ இங்கே என்னை அறிமுகப்படுத்தினாங்களே, காக்கி உடை அணிந்த காவல்துறை உயரதிகாரி, பணி நிறைவுக்கு பிறகு காக்கி உடை என்னிடத்தில் இல்லை. ஜனாதிபதி பதக்கம் உட்பட அப்துல் கலாம் சார்ட்ட பதக்கம்னு கைத்தட்டினீங்கல்ல, அந்த பதக்கம் உட்பட ஜனாதிபதி பதக்கம் உட்பட என்னுடைய மார்பகத்தை இப்போது அலங்கரிக்கவில்லை. ஆனால் என் தந்தை சொன்னதைப் போல நான் படித்த கல்வி மட்டும் என்னிடத்திலேயே இருக்கின்ற காரணத்தினால் உங்களிடம் வந்து உரையாற்றி கொண்டிருக்கேன். அவ்வளோதான். சரி, இப்போ படிக்கிற பிள்ளைங்களுக்கு ஒழுக்கத்தை உருவாக்கி வளர்ப்பது தான் கல்வியினுடைய தலையாய குறிக்கோள். மண்ணில் நல்ல வண்ணம் வாழணும்னா எல்லாரும் ஒழுக்கமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறோமே, இந்த ஒழுக்கக்கேட்டுக்கு காரணமாக அமைவது இந்த காலகட்டத்தில் எது? உங்களுக்கே தெரியும், செல்ஃபோன் தான். சரியா? இந்த செல்ஃபோனை கண்டுபிடிச்ச ஸ்டீவ் ஜாப்ஸ் சொன்னார், பெரியவர்கள் சிறியவர்கள் எல்லாருக்குமே இது பொருந்தும். ஆப்பிள் proved that a cell phone can change the world within 10 years. Every once in a while a revolutionary product comes along and it changes everything. This magical product, that is Apple phone, reshaped the culture, shaken up the industries, put computer in millions of packets and made it possible to know everything within a few tap on the screen. ஒரு தொடுதலின் மூலமாக உள்ளங்கைக்குள்ளே இருக்கிற செல்ஃபோன் உலகத்தை கொண்டு வந்து விடுது. இது நாம் அறிந்த உண்மை. நமக்கு வேண்டியதை மட்டும் எடுத்துக்குவோம். ரீஷேப்டு த கல்ச்சர், கலாச்சாரத்தை புரட்டி போட்டு விட்டது. ஒரு காவல்துறை அதிகாரியாக உங்களுடைய நலன் கருத்து இந்த இடத்திலே பதிவு செய்கிறேன். இரவு 9 மணிக்கு மேல் போர்வைக்குள்ளே எரிகின்ற செல்போன் வெளிச்சத்தினால் பல குடும்பங்கள் இருளிலே மூழ்கி கொண்டிருக்கின்றன என்பதை என்னால் அறுதியிட்டு உறுதியாக கூற முடியும். பல காரணங்களையும் சொல்ல முடியும். 16-17 வயது நிரம்பிய 11ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு படிக்கின்ற மாணவர்கள் 27 பேர் சேர்ந்து, நான் சொல்வதெல்லாம் கதையல்ல, நிஜம், காவல்துறை அதிகாரி நான், 27 பேர் சேர்ந்து பாய்ஸ் லாக்கர் ரூம் அப்படின்னு ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ் ஆரம்பிக்கிறான். சமீபத்தில் 2 மாதத்துக்கு முன்னாடி நடந்தது இந்தியாவில், வேற எங்கேயோ நினச்சிக்காதீங்க. அத்துணை பெண்களினுடைய அசிங்கங்களும் அதில் அரங்கேறுகின்றன. ஒரு இன்ஸ்டாகிராம் ஸ்கிரீன்ஷாட் லீக் ஆயிடுது. போலீஸ் பார்த்துறாங்க. பார்த்த உடனே பொள்ளாச்சி சம்பவத்தை போல ஒரு சம்பவம் அரங்கேறி விடுமோ என்ற ஒரு நிலையிலே அந்த பெண்ணினுடைய உயிரையும் உடலையும் காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக இரவோடு இரவாக 27 பேரையும் காவல்துறையினர் அப்படியே அள்ளி கொண்டு போய்விட்டார்கள் காவல் நிலையத்திற்கு. காலையில் 54 பெற்றோர்கள்
கண்ணீரும் கம்பளையுமாக காவல் நிலைய கதவுகளை வந்து தட்டுகிறார்கள். என் பொண்ணு ஃபோட்டோ பேப்பரில் வந்துடக்கூடாது, கல்யாணம் ஆகாது. என் பையன் ஃபோட்டோ வந்துடக்கூடாது, அவனுக்கு பாஸ்போர்ட் கிடைக்காது, அவனுக்கு வேலை கிடைக்காது, கல்யாணம் ஆகாது. எப்போ? கண் கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரம். இதை செய்கிறது யார்? 16 வயசு 17 வயசு. வாங்கி கொடுக்கின்ற நாம் பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு ஸ்மார்ட் ஃபோனை வாங்கி கொடுக்குறீங்க. செல்ஃபோன் இல்லாமல், இன்டர்நெட் இல்லாமல், டிஜிட்டல் வேர்ல்டில் வாழ முடியாதுங்கிறத நானும் ஒத்துக்கிறேன். செல்ஃபோனை ஒழுங்காக உபயோகிச்சிங்கன்னா அது ஒரு வரம், அதை தவறாக உபயோகித்தால் அதுவே ஒரு சாபம். இதை புரிஞ்சு மாட்டாத வரைக்கும் பிரச்சனை இல்லை. ஆப்டவனுக்கு அஷ்டமத்தில் சனிம்பாங்க. மாட்டிக்கிட்டால் தான் தெரியும் அந்த கஷ்டம் நமக்கு. அது நீங்கள் எல்லாத்தையும் அனுப்பிச்சிட்டு டெலிட் ஃபார் ஆல் அப்படின்னு கொடுத்துட்டேன் அப்படின்னா அதில் ஒன்றுமே கண்டுபிடிக்க முடியாது. தயவுசெய்து அப்படிலாம் நினைக்காதீங்க. வாட்ஸ்அப்பில் தான் பேசுகிறேன், வாட்ஸ்அப்பில் தான் அனுப்புகிறேன், எல்லாத்தையும் டெலிட். உங்களுக்கு தெரியுமா, 8000 கோடி ரூபாய் சொத்திற்கு அதிபதி மார்க் ஜூக்கம்பெர்க், அமேசான் நிறுவனத்தினுடைய ஓனர். அவனுடைய வாட்ஸ்அப் உரையாடலை திருடிட்டான், வாட்ஸ்அப் ஸ்பீச்சே திருடிட்டான். சுஜாந்த் சிங்னு ஒரு ஆக்டர் வந்து இப்போ வந்து இறந்து போனோம், உங்களுக்கு தெரியும், சூசைட் பண்ணிக்கிட்டு. அதில் தீபிகா படுகோனையிலேருந்து எல்லாரையும் கூப்பிட்டு விசாரிச்சாங்க ட்ரக்ஸில். என்ன காரணம் தெரியுமா? வாட்ஸ்அப். வாட்ஸ்அப்பில் பேசுனது லீக்கேஜ், எண்ட் டு எண்ட் என்கிரிப்ஷன் இருக்கிறதுனால வாட்ஸ்அப் சீக்ரெட்னு சொல்லி சொல்கிறான். ஆனால் எங்கே போய் சேருதோ அதை என்கிரிப்ட் பண்ணி சேர்த்து வைக்கிறது இல்லை. அதனால் நத்திங் இஸ் சீக்ரெட் இன் தி டிஜிட்டல் ஏரியா. நீங்கள் செல்ஃபோனை பேசணுன்னா, இப்போ சைபர் சொசைட்டி ஆஃப் இந்தியாவுக்கு போன வாரம் பேசுனதுலேருந்து 2 நிமிஷம் சொல்கிறேன். ரொம்ப ஆர்வமாக கேட்குறீங்க செல்ஃபோன் ஒன்று. அருமை மாணவர்களே, பெரியவர்களே, ஒரு செல்ஃபோனை பேசணும்னு நினச்சிங்கன்னா ஸ்டாப், உடனே எடுக்காதீங்க. திங்க், யார்கிட்ட பேசணும், எதுக்காக இப்போ செல்ஃபோன் எடுக்கணும், யோசிங்க, தென் டச். இல்லைன்னா செல்ஃபோன் அப்படி எடுத்து என்ன நோட்டிஃபிகேஷன் வந்திருக்குன்னு பார்த்துட்டு யூடியூப் என்ன, வாட்ஸ்அப் என்ன, அப்படியே இன்ஸ்டாகிராம் என்ன போனீங்கன்னா யார்கிட்ட பேசணுமோ அதை விட்டுட்டு பாக்கி எல்லாத்தையும் பண்ணியிருப்பீங்க. 1 மணி நேரம் ஆயிருக்கும். எல்லாருக்கும் இந்த அனுபவம் இருக்கும். சரி, இந்த மாதிரி ஆகிறதுக்கு, தப்பிக்கிறதுக்கு இந்த இளைஞர்களுக்கு நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும்னா, அதிவேக இன்டர்நெட் இணைப்புகள் மூலம் ஒரு சொடுக்கிலே திரையிலே வந்து விழுகின்ற ஆபாச படங்கள் என்ற வெள்ளம் அமைதியான பிஞ்சு குழந்தைகளினுடைய பண்பு நலன்களை அடித்து செல்கிறது. கவர்ச்சியை கடைவிரித்து காசு பண்ணுகிறார்கள். ஃபேன் ஃபிக்ஷன் எனும் காமரசம் ததும்பும் இணையதளத்தை பார்த்த இந்திய இளைஞர்களின் எண்ணிக்கை இந்த ஆண்டு மட்டும் 2 கோடி. எத்தனை பேருக்கு தெரியும் இது? கோவிட் நேரத்தில் 2020 டிசம்பரில் 79.5 கோடி பேர் இன்டர்நெட்டை யூஸ் பண்ணாங்க. இது நான் சொல்கிறது 2020. 2021 மார்ச்சில் 3 மாதத்தில் அது 84 கோடி ஆயிடுச்சு. அத்தனை பேர் இளைஞர்கள். படிப்பதற்காக வந்த செல்ஃபோன் ஆபத்தையும் சேர்த்தே கொண்டு வந்து விட்டது. அப்படி வரும்போது நம்ம எவ்வளோ ஜாக்கிரதையாக இருக்கணும். இந்த செல்ஃபோனில் மெச்சூரிட்டி வர்றதுக்குள்ள நாலேஜ் வந்துடுது. யாருக்கு? இளைய தலைமுறைக்கு. நமக்கு 15 வயசில் 30 வயசில் தெரிஞ்சது அவனுக்கு 15 வயசில் தெரியும். இது சமூகத்தினுடைய குற்றம், இளைஞர்களுடைய குற்றம் அல்ல. அப்போ பெற்றோர்கள் வந்து அதை எவ்வளோ கவனமாக பார்க்கணும். என் பிள்ளை நல்ல பிள்ளை அப்படின்னு தான் எல்லாரும் நினைப்போம். அப்போ தப்பாக போகிற பிள்ளைலாம் யாரோட பிள்ளை? இப்படித்தான் நம்ம நினைத்து கொண்டிருக்கின்றோம். வாங்கி கொடுக்கறதோட மட்டும் இல்லாமல் அது என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்குறதுக்கு பேரண்டல் கைடன்ஸ்லேருந்து 1000 வாய்ப்புகள் அதில் உள்ளே வச்சுருக்காங்க. அதை நம்ம பார்க்குறதில்ல. வாங்கி கொடுத்தா முடிஞ்சு போச்சு வேலை. இந்த பிள்ளைகள் எப்படியெல்லாம் மாட்டிக்கொள்கிறார்கள் என்றால் நீங்கள் நினைத்து கூட பார்க்க முடியாது. சமீபத்தில் இங்கே வந்து பிபிஏ படித்த பொண்ணு ஜிண்டால் யூனிவர்சிட்டியில் போய் MBA சேருது. ஜிண்டால் யூனிவர்சிட்டியில் ஹிர்திக், கரண் சிங்கான்னு 3 பேர். இந்த 3 பேரும் லா காலேஜில் 3rd இயர் படிக்கிறவன். அதில் அந்த ஹிர்திக் என்ன சொல்கிறான், ஒரு பொண்ணு இங்கேருந்து போய் பொண்ணு பேரை சொல்ல முடியாது, பெண்ணினுடைய வாழ்க்கை கருதி ஜட்ஜ்மெண்ட்டே வந்துருச்சு, அதனால் குற்றவாளிகளோட பேரை சொல்கிறேன். அந்த ஹிர்திக் இந்த பொண்ணை நம்ப வச்சு நான் கெடுக்கிறேன்னா இல்லையா பாடுறான்னு ஃபேஸ்புக்கில் ஃப்ரெண்ட் ரிக்வஸ்ட் கொடுத்துக்கிட்டே இருக்கான். தயவுசெய்து மாணவர்களே, மாணவிகளே, பெரியோர்களுக்கும் சேர்த்தே சொல்கிறேன், இனம் தெரியாதவர்களுடன், முகம் தெரியாதவர்களுடன் ஃபேஸ்புக்கில் ஃப்ரெண்ட் ரிக்வஸ்ட் கொடுக்காதீங்க. ஃப்ரெண்ட் ரிக்வஸ்ட் வந்து அக்செப்ட் பண்ணாதீங்க. ஏன் அப்படி சொல்ல தெரியுமா? அந்த பக்கம் இருக்கிறவன் ஆம்பளையா பொம்பளைன்னு தெரியாது உங்களுக்கு. ஃப்ரெண்ட் ரிக்வஸ்ட் கொடுத்துட்டு கண்டினியூஸாக கொடுத்தாலும் அந்த பொண்ணு அக்செப்ட் பண்ணிடுது. நட்பாகிறது, காதலாகிறது. நேரம் கழுதி வேகமாக சொல்கிறேன், நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேங்கிறான். நான் தான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்ல, ஒரு படத்தை அனுப்பு, ஒரு ஆபாசமாக ஒரு ஃபோட்டோ அனுப்புகிறான். அந்த பொண்ணு அனுப்பலை. திரும்ப ரிப்பீட்டட் ரிக்வஸ்ட் வந்தோடனே சரி நம்ம தான் அவனை கல்யாணம் பண்ணிக்க போகிறோமே அப்படின்னு நினச்சிட்டு குளிக்கும்போது ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டு அதை எடுத்து ஆப்பிள் ஐக்ளோவில் வச்சுட்டு யூனிவர்சிட்டி வெப்சைட்டில் போட்டுருவேன்னு பயமுறுத்தி
பொள்ளாச்சி சம்பவத்தை போல் அங்கே ஒரு சம்பவத்தை அரங்கேற்றி விட்டார். இப்போது அப்பா அம்மா 2 பேரும் டீச்சர். 6:30 மணிக்கு எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க. சார், சைபர் சொசைட்டி ஆஃப் இந்தியாவில் நான் தான் சார் வந்து உட்காந்து உங்களை ஆர்கனைஸ் பண்ணி வச்சேன். என் பொண்ணுக்கு இந்த மாதிரி நிலைமை சார், என்ன சார் பண்ணுறதுன்னு கதறார். என்னன்னு சொல்லுங்கன்னா இதை சொல்கிறார், உங்கள்கிட்ட சொன்ன செய்தியை சொல்கிறார். இப்போ கம்ப்ளைண்ட் கொடுங்கன்னா நாட்டில் கம்ப்ளைண்ட் எடுக்க மாட்டேங்கிறான். ஏன்னா அந்த ஹிருத்திங்கிறவன் வந்து பெரிய பணபலம் படைச்சுவான், அரசியல் பின்புலம் உள்ளவன். சுப்ரீம் கோர்ட் போங்கன்னு சொல்கிறோம். சுப்ரீம் கோர்ட் போகிறார். சுப்ரீம் கோர்ட் இஸ் கிவன் டைரக்ஷன் டு ரெஜிஸ்டர் ஏ கேஸ் பை எ வெரி குட் போலீஸ் ஆஃபீஸர். அவர் சார்ஜ் ஷீட் போகிறார் உண்மைன்னு சொல்லி. அது வந்து சுனிதா என்ற ஒரு அற்புதமான ஒரு பெண் நீதிபதியிடம் செல்கிறது. ஃபிங்கர் பிரிண்ட் வந்து கன்க்ளூசிவ் ப்ரூஃபுங்கிற மாதிரி வாட்ஸ்அப்பில் நீங்கள் ஒரு படத்தை அனுப்பிச்சா ப்ளூ டிக் வந்துச்சுன்னா அது கன்க்ளூசிவ் ப்ரூஃபுங்கிற ஒற்றை ஆதாரத்தை வைத்து ஹிருத்திக், கரண், சின்ஹா என்ற 3 பேருக்கும் முதல் முறையாக இந்தியாவிலே 20 ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனை விதித்து தீர்ப்பு கூறியிருக்கின்றனர். அப்போது எவ்வளோ ஒரு டேஞ்சரஸ் கேம் வி ஆர் பிளேயிங். சும்மா ஜஸ்ட் லைக் தட் தயவுசெய்து அதை எடுத்துக்காங்க. இதில் அப்படி போய் மாற்றத்துக்கு என்ன காரணங்கிறதையும் சொல்கிறேன். ஒரு நாளைக்கு இந்தியர்கள் சராசரியாக 150 முதல் 300 முறை செல்ஃபோன் எடுத்து நோட்டிஃபிகேஷனை செக் பண்ணுறோமா? 150லேருந்து 300 முறை. நினச்சி பாருங்கள். ஒரு நாளைக்கு இந்தியர்கள் குறைந்தது 3 மணி நேரம் செல்ஃபோனில் நேரத்தை செலவு பண்ணுறோம். இப்போ எங்கே போயிட்டுருக்கோம்? செனட்டில் கூப்பிட்டு, அமெரிக்க செனட்டில் ஃபேஸ்புக்கோட சிஓவை கூப்பிட்டு கேட்குறான், எப்படா இவ்வளோ பணம் சம்பாதிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு. அவன் சொல்கிறான், சமூக ஊடகங்களினுடைய மிகப்பெரிய வருமானமே விளம்பரங்கள் தான். விளம்பரத்தை பார்க்காம எந்த ஒரு செய்தியை நீங்கள் பார்க்க முடியாது. விளம்பரத்தை கடக்காமல் எந்த ஒரு செய்தியும், முடிக்காமல் எந்த ஒரு செய்தியும் நீங்கள் பார்க்கவே முடியாது. அப்போது இந்த சமூக ஊடகங்கள் மிகப்பெரிய புத்திசாலிகளால் வடிவமைக்கப்படுகின்றன. கோடிக்கணக்கான டாலர்களை செலவு செய்து இந்த அப்ளிகேஷன்ஸ் உருவாக்கப்படுகின்றன. உங்களுடைய நேரத்தையும் கவனத்தையும் தங்களிடமே வைத்துக்கொள்வது எப்படி என்பதற்காகவே இந்த சமூக ஊடகங்கள் செயல்படுகின்றன. ஓடிக்கொண்டிருப்பது கெடிகார முள்ளல்ல, உங்களுடைய வாழ்க்கை. இதை புரிந்து கொள்கின்ற பிள்ளைகள் மட்டுமே வாழ்க்கையில் ஜெயிக்க முடிகிறது. 3 மாதத்துக்கு முன்னாடி நீட் இந்தியாவில் ஃபஸ்ட், ஜேஇஇ இந்தியாவில் ஃபஸ்ட், மெயினில் ஜேஇஇ அட்வான்ஸ் இந்தியாவில் ஃபஸ்ட், இந்த மாதிரி வந்திருக்கிற ஒரு 6 பேருக்கு குஜராத்தில் ஒரு பெரிய விழா ஏற்பாடு பண்ணி ஒரு ரிட்டையர்ட் சீஃப் செக்ரட்டரியும் நானும் போயிருந்தோம். 6 பேர் மேலே வர்றாங்க ப்ரைஸ் வாங்குறதுக்கு. அவங்களுடைய சம்பளம்லாம் என்ன தெரியுமா? ஐஐடியில் போய் ஜாயின் பண்ணால் அவங்களுக்கு தெரியுமான்னு தெரியல எனக்கு. ஐஐடியில், பாம்பே ஐஐடியில் முடிச்சுட்டு வெளியில் வர்றவன் 21 வயசில் ஒரு மாதத்துக்கு 10 லட்ச ரூபா வாங்க. நம்மளும் இன்ஜினியரிங் படிக்கிறேன்னு படிச்சுட்டு 10,000 ரூபாய்க்கு ரோட்டில் நிற்கிறோம். 2 இன்ஜினியரிங் படிப்பு தான். எப்பட்றா இந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து இந்தியாவில் ஃபஸ்ட்டு வந்து ஒன்று ஸ்துதி கந்த்வாலான்னு ஒரு பொண்ணு, அது நான் எய்ம்ஸ்லேயும் கூப்பிட்றாங்க சார், ஐஐடிலையும் கூப்பிட்றாங்கங்கிறது. ஏன்னா மேத்ஸ் பயாலஜி குரூப் எடுத்து படிச்சிருக்கு. அது மட்டும் இல்லை, பிரணவ் கோயல்னு ஒருத்தன், கார்த்திகே குப்தான்னு ஒருத்தன் 360 மார்க்குக்கு 348 மார்க் வாங்கியிருக்கான். 200 மார்க் வாங்கினாலே பாம்பே ஐஐடியில் இடம் கிடச்சிரும். எதில்? ஜேஇ அட்வான்ஸில். கல்பனா குமாரின்னு ஒரு பொண்ணு நீட்டில் 720க்கு 720 மார்க். இது நான் சொல்கிறது 2 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ பிரபஞ்சன்னு ஒரு பையன் வாங்கியிருக்காங்க நம்ம ஊர்லேயே. இதை ஏன் சொல்கிறேன்னா, எப்போ அவங்களெல்லாம் இப்படி மார்க் வாங்க முடிஞ்சுன்னு கேட்டால் அவன் சொன்னான் பாருங்க, 10th 11th 12th சோஷியல் மீடியா பக்கம் தலை வச்சு படுக்கல, செல்ஃபோனை தொடவே இல்லை சார், அதனால தான் ஜெயிச்சாங்கிறான். ஒரு நாளைக்கு 7 மணி நேரம் படித்தாங்கிறான். இப்படி படிக்கிற பிள்ளைங்கள்ட்ட நம்ம போட்டி போடணும்னா நம்ம எந்த அளவுக்கு படித்தா நீங்கள் போட்டி போட முடியும், இல்லைன்னா ஜெயிக்க முடியுமா? முடியும். நீங்களே முடிவு பண்ணி. அதை விட வேறு வேலை என்ன உங்களுக்கு? கல்லூரிகள் என்பது, பள்ளிக்கூடங்கள் என்பது கல்வி கற்பதற்கான இடமே ஒழிய காதலிப்பதற்கான இடம் அல்ல. நீ படித்து பெரிய ஆள் ஆகிட்டேன்னா, வாழ்க்கையில் பெரிய ஆள் ஆகிட்டேன்னா உனக்கு உலகமே சேர்ந்து காதலிக்கும். அதை விட்டுட்டு இப்போ போய் எந்த நேரத்தில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் மாற்றி செஞ்சுட்டு படாத பாடுபடுற பல பேர் பெற்றோர்களை நான் பார்த்து கொண்டே இருக்கின்றேன். பிள்ளைகள் செய்கின்ற தவறுகளால் பாதிக்கப்படுகின்ற பெற்றோர்களை பார்த்து. இப்போ இந்த செல்ஃபோனை பொறுத்த வரைக்கும் இந்த அளவுக்கு ஒழுக்கத்தை உருவாக்கி வளர்ப்பது தான் கல்வியினுடைய தலையாய குறிக்கோள். ஏன் சொன்ன தெரியுமா? கல்வியின் பயன் அறிவு, அறிவின் பயன் பண்பாடு, பண்பாட்டின் பயன் ஒழுக்கம். தனி மனித முன்னேற்றமும் இந்த சமுதாயத்தினுடைய வளர்ச்சியும் ஒழுக்கத்தின் பால்பட்டது. இதை அடிப்படையாக புரிந்து கொள்ள வேண்டியது சிறுவர்களும் பெரியவர்களும் மட்டும். சரி, கல்வியினுடைய அருமை தெரியுது, புத்தக வாசிப்பினுடைய பெருமை தெரியுது, ஒழுக்கத்தினுடைய அருமை தெரியுது, எண்ணத்தினுடைய வலிமை புரியுது. மற்றபடி நல்ல வண்ணம் வாழணும்னா அந்த உலகத்தில் என்ன செய்யணும்? இன்னும் இருக்கா? இருக்கு. எப்படி? இந்த காலகட்டத்தில் இந்த பிள்ளைகள் எப்படி போகிறார்கள், எப்படி போகக்கூடாது? குடும்பம் என்பது
முதல்ல இங்கே நிறைய பொம்பளை பிள்ளைங்க உட்காந்துருக்கிறீங்க, பக்கத்தில் ஆம்பளை பசங்களும் உட்காந்துருக்கிறீங்க. இந்த பெண்ணினுடைய பெருமையை, பெண்களினுடைய அருமையை பெண்களும் புரிந்து கொள்ள வேண்டும், ஆண்களும் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த பதிவு. மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திடல் வேண்டுமம்மா. மனோன்மணியம் சுந்தரனார். பெண்ணுக்கு ஞானத்தை வைத்தான் புவி பேணி வளர்த்திடும் ஈசன், மண்ணுக்குள்ளே சில மூடர் நல்ல மாதர் அறிவினை கெடுத்தார். பாரதிதாசன். பெண்ணடிமை தீரு மட்டும் பேசும் இத்திருநாட்டில் மண்ணடிமை தீருதல் முயற்கொம்பே. பாரதி. இப்படிலாம் சொன்ன பாரதி, பெண் என்பவள் குருட்டு ஆண் தனத்தால் கண்டுணர முடியாத பேரொளி, தொட்டுணர முடியாத பெரும் யானை. அந்த அளவிற்கு பெண்ணின் பெருமையை அவன் சொல்லிய காரணத்தினால்தான் யாதுமாகி நின்றாய் காளின்னு சொன்னான். சமீபத்தில் நான் ஒரு படம் பார்த்தேன், குஞ்சன் சக்சேனான்னு ஒரு படம். எத்தனை பேர் பார்த்தீங்க? மற்ற கமர்ஷியல் மூவிஸ்லாம் பார்த்துறோம்ல, இதையும் தான் பார்க்கறது. டிஃபென்ஸ்ல ஃபர்ஸ்ட் வந்த ஒரு விமன், அந்த ஒரு உமன் பற்றிய ஒரு கதைங்க அது. இட்ஸ் a documentary film. அதை நான் பார்க்குறேன். அவன் ஒரு பெண்ணா போராடி போராடி வரா. 3.5 மணி நேரம். இறந்து போனாங்களே அந்த நடிகை யார், அவங்க ஸ்ரீதேவி, அவங்களுடைய மகள் ஜான்வி நடிச்சிருக்காங்க. பிரமாதமா நடிச்சிருக்காங்க. ஹிந்தி படம் அது. அதுல அதை ஏன் நான் இப்போ சொல்றேன் தெரியுமா? எதற்காக இப்பொழுது சொல்கிறேன் என்றால், உங்கள் சிகரத்தை நீங்கள் எப்படி தொட வேண்டும் என்பதற்காக சொல்கிறேன். வாய்ப்புகள் எல்லோருக்கும் வரும். நாம் அதை பயன்படுத்திக் கொள்கிறோமா? முன்னால் இருக்கின்ற மனிதர்களை பார்த்து கை தட்டுகிறோம், விசில் அடிக்கிறோம், அவர்களோடு செல்ஃபி எடுத்துகிறோம். சரிதான், அவர்களுக்கு அது புகழ். உங்களுக்கு என் பயணம் என்ன தெரியுமா? புகழுக்குரியவர்களுக்கு புகழ் சேர்ப்பதல்ல, புகழ் பார்த்து கைத்தட்டி கொண்டிருக்கின்றவர்களை தூக்கி அந்த புகழில் இருக்கக்கூடியவர்களுடைய இருக்கையில் போய் அமர வைப்பது. அப்படி போய் அமர வேண்டும் என்றால் என்ன குவாலிட்டியை நீங்க வளர்த்துக்கணுங்கிறது தான், என்ன அவேர்னஸ் நீங்க வளர்த்துக்கணுங்கிறது தான். இப்படி சொல்றேன், எதுவாக இருந்தாலும் learn to unlearn. எதை ஏற்கனவே கற்று வைத்திருக்கிறீர்களோ அதை கொஞ்சம் அன்லேர்ன் பண்ணுங்க. லேட்ரல் திங்கிங், அனலிட்டிக்கல் திங்கிங், கிரிட்டிக்கல் திங்கிங். எது உங்கள் முன்னால் வந்தாலும், எந்த செய்தி உங்களுக்கு முன்னால் வந்தாலும், have critical thinking, have lateral thinking, have analytical thinking. எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு முன்னால் வந்து விழக்கூடிய விஷயங்களை அப்படியே விழுங்காதீர்கள். இன்னொரு விஷயம் சொல்றேன். அந்த குஞ்சன் சக்சேனா படத்துல நான் பார்த்து, ஓ இப்படிதான் அன்லேர்ன் பண்ணணுமா அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயத்த சொல்றேன். அந்த பொண்ணு ரொம்ப குண்டா இருப்பான், அவளுக்கு சீட் கிடைக்காது. அத்தனை ஆண்கள் பத்தியில ஒரு பெண் எப்படியோ முன்னேறி வந்துட்டு இருப்பா. அவளுக்கு இன்டர்வியூ வைப்பாங்க. அந்த இன்டர்வியூல அவ எப்படி ஜெயிப்பாங்கிறத சொல்றேன். அவேர்னஸ் மைடிய சொல்றேன். ஒரே கிளாஸ்ல 10 பேர் பாஸ் பண்றாங்க, 3 பேர் ஃபெயில் ஆகுறாங்கன்னா, ஒரே கிளாஸ், ஒரே டீச்சர், ஒரே யூனிஃபார்ம், ஒரே ஃபீஸ். எப்படி அது 3 ஃபெயில் ஆகுது? எங்க மிஸ் ஆகுறீங்க? அந்த மிஸ் ஆகுற அந்த நரம்பை தான் நான் இப்ப பிடிச்சி கொடுக்க போறேன். அந்த குந்தன் சக்சேனா 4வது மாடிக்கு கூட்டிட்டு போவார். அந்த இன்டர்வியூவர் எல்லாரும் இருப்பாங்க, வெளியில எல்லாரும் உட்கார வச்சிருப்பாங்க. ஒவ்வொருத்தரா போய் வெளியில வருவாங்க, எல்லாரும் தோத்து போய் தான் வருவாங்க. இந்த பொண்ணு ஜெயிச்சு வருவான். கொஸ்டின் என்ன தெரியுமா? 4வது மாடிங்க ஒரு ஜன்னல் இருக்கும். அந்த ஜன்னல்ல எல்லாரும் ஏறி நிக்கணும். இட்ஸ் a defense airports. ஜன்னல்ல ஏறி நிக்கணும். ஏறி நின்ன உடனே பிரிகேடியர் கிட்ட இருந்து ஒரு ஆர்டர் வரும். என்ன ஆர்டர் வருதோ நீங்க அதை செய்யணும். அந்த எல்லாருமே வந்து வருவாங்க, எல்லாரும் ஏறி நிற்பாங்க. பிரிகேடியர் கிட்ட இருந்து வர ஆர்டர் என்னன்னா, ஜம்ப். கீழே பார்த்தா 4 ஃப்ளோருங்க. ஜம்ப் பண்ணோம்னா பறக்கல, நடக்க கூட முடியாது. நிறைய பேர் போயா அப்படின்ட்டு போயிடுவாங்க. குந்தன் சக்சேனா போவா. ஆர்டர் என்ன? ஜம்ப். அவ கீழே பாப்பா, இந்த கண்ணெல்லாம் துடிக்கும். துடிச்சிட்டு அப்படி பாப்பா, பார்த்துட்டு அப்படி நின்றுட்டு,
இருந்த இடத்துல இருந்து ஒரு ஜம்ப் பண்ணிட்டு திரும்பி கீழே ஜம்ப் பண்ணிடுவான் ரூம்குள்ள. இப்போ ஆர்டர் என்ன சொல்லல, அப்போ வசதிக்கு குதிச்சுக்கோ. நமக்கு என்ன, நான் குதிக்கிறதுனால மேல இருந்து குதிச்சு தற்கொலை பண்ணிக்கிறதுங்கிறது மூளையில ஃபிட் ஆயிருக்கு. இந்த படிக்கட்டுல இருந்து கீழே இறங்குறதா குதிச்சு இறங்கணும், அதுவும் குதிக்கிறது தான். இருந்த இடத்துல இருந்து ஜம்ப் பண்றதும் ஜம்ப் தான். இப்ப நான் உங்களுக்கு ஒரு கொஸ்டின் கேட்கிறேன், நீங்க அலர்ட்டா இருக்கிறீங்களான்னு. ரன்னிங் ரேஸ் 50 பேர் ஓடிட்டு இருக்காங்க, 50. You are one of the participants. பெரிய ரன் 1600 ஓடுறீங்க. ஓடி 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 ரெண்டாவது ஆளை ஜெயிச்சிட்டீங்க. உங்க பொசிஷன் என்ன? டக்குன்னு சொல்லுங்க. பொசிஷன் என்ன? ஃபர்ஸ்ட் சொன்னல தப்பு. ஏன்னா ரெண்டாவது ஆளை தானே தம்பி தாண்டி இருக்க. அதுக்கு முன்னால ஒருத்தன் ஓடிட்டு இருப்பான்ல, அப்போ யூ ஸ்டாண்ட் செகண்ட். இன்னும் அப்போ அலர்ட் ஆயிட்டீங்களா? கொஸ்டின் வந்த உடனே இப்போ அதே ஓட்டத்தில் ஓடிட்டு இருக்கீங்க. சிம்பிள் கொஸ்டின். 50 பேர் ஓடிட்டு இருக்கீங்க, கடைசி ஆளை முந்திட்டீங்க. இப்போ எத்தனாவது பொசிஷன்? டக்குன்னு சொல்லும். 49 சொன்னவங்க எல்லாம் ஃபெயிலு. ஏன்னா கடைசி ஆளை எப்படி முந்த முடியும்? நாம ஏற்கனவே இங்க பதிஞ்சு இருக்கக்கூடிய பல விஷயங்களை நான் பல நேரங்களில் பார்த்திருக்கேன். வெற்றியாளர்களுக்கும் சாதனையாளர்களுக்கும் இருக்கக்கூடிய விஷயம் என்ன? லெஜெண்ட் இருக்குல்ல, அவன் யாரு? ஜெயிக்கிறான்ல, அவன் யாரு? சாதனை படைப்பது என்றால் அந்த இடத்துல எல்லாராலையும் ஃபர்ஸ்டா வந்துட முடியும். ஆனா டு சஸ்டைன் இன் தி ஃபர்ஸ்ட் பொசிஷன் இஸ் டிஃபிகல்ட். அவேர்னஸ் இல்லாம அது நடக்காது. எப்படி அவேர்னஸோட இருக்கிறது? அந்த விழிப்புணர்வை எந்த வினாடியில் நீ கொண்டு வருவது? நான் சமீபத்தில் உங்க எல்லாருக்கும் சொல்லிட்டு போறேன். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வகையில பேசுவாங்க. என் நோக்கம் என்ன தெரியுமா? இப்போ குழந்தைகள் இருக்கிறீங்க, நிமிர்ந்து உட்காருங்க எல்லாரும். just sit straight. நிமிர்ந்து உட்கார். சொன்ன உடனே பேச்சு கேட்டு நிமிர்ந்து உட்கார்ந்தல்ல, உன் வாழ்க்கையில இப்போ ஒரு விஷயம் சூப்பரா நடந்திருக்கு. இருந்த இடத்துல இருந்து 2 இன்ச் உயர்ந்திருக்க. உட்கார். அது நிமிர்ந்து உட்கார்ந்தால சொல்ற பேச்சு கேட்கணும். லிசனிங் ஸ்கில்ஸ். லிசனிங் இல்லாம லேர்னிங் நடக்காது. லேர்னிங் நடக்காம அண்டர்ஸ்டாண்டிங்கே வராது. லேர்னிங் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாம எதையும் ரீட் பண்ண முடியாது. எதையும் ரீட் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலனா ரைட்டிங் ஸ்கில்ஸ் வராது. ரைட் பண்ண தெரியலனா ஒழுங்கா பேச வராது. எல்லாத்துக்குமா பேஸ் வந்து லிசனிங் ஸ்கில்ஸ். லேர்ன் டு லிசன். பல நேரங்கள்ல சிரிப்பாவும் ஆர்ப்பாட்டமாகவும் அலங்காரமாகவும் பேசக்கூடியவர்கள் மீது இருக்கக்கூடிய கவனம் ஆர்ப்பாட்டமே இல்லாம அமைதியா சத்தம் இல்லாம பேசி போறவங்க மத்தியில நமக்கு வரதில்லை. என்ன கேட்டா சிரிக்க சிரிக்க சத்தமா ஆர்ப்பாட்டமா அழ வச்சு சிரிக்க வச்சு பேசுறவங்களை விட சைலண்டா சில விஷயங்களை சொல்லிட்டு சில பேர் போயிட்டே இருப்பாங்க. அவர்களுடைய வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையில ரொம்ப முக்கியம். ராம்கோ சிமெண்ட் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அவருடைய ஹெட், அதை உருவாக்கினவர் ஒரு சுய வரலாறு எழுதியிருக்கார். அதனுடைய ஃப்ரண்ட் பேஜ் தாங்க படிச்சேன் நான். ஃப்ரண்ட் பேஜ் படிக்கும் பொழுது ஒரு பேருண்மையை அவர் சொல்றார். God have given me the opportunity to have a birth in this earth. இது எனக்கு கிடைச்ச அற்புதமான வாய்ப்பு. ஆனால் என்னுடைய வாழ்க்கை முடிவதற்குள் நான் சில விஷயங்களை சாதிக்க வேண்டும் என்று இறைவன் பணித்தான். அது என்ன என்பதனை நான் என் 17 வயதில் புரிந்து கொண்டேன். அதனால்தான் இந்த சாம்ராஜ்யம் சாத்தியமாயிற்று. சின்ன வயசுலயே குழந்தைகளை சில விஷயங்களை புரிஞ்சுக்கோங்க. அதற்கான ஒரு சூழலை தெரிந்து கொள்ளுங்கள் என்பதற்காக சொல்றேன். சமீபத்தில் நான் ஒரு இடத்துக்கு போனேன். உங்க எல்லார்கிட்டையும் சொல்றேன். இங்க உட்கார்ந்து இருக்கிறவங்க எல்லாருமே இந்த எல்லார்கிட்ட இருந்தோம் இப்படின்னு உடனே உங்க கவனத்தை சிதறடிக்கலாம். சும்மா இப்படி
ஒன்றும் இல்லை. இந்த சார் எந்திரிச்சு அந்த பக்கமா போய் அந்த சார் காதுல ஏதாவது ஒன்று சொல்லிட்டு வந்தா போதும். இப்ப நான் பேசிட்டு இருக்கிறேன்ல, வைத்தால வைத்தால கத்திக்கிட்டு என் பேச்சு கேட்க மாட்டீங்க, அதையே பார்ப்பீங்க, யோசிப்பீங்க, என்ன சொல்லியிருக்காரு. நீங்க சாகிற வரைக்கும் அதை தெரிஞ்சுக்க போறது இல்லை. ஆனா கவனம் எல்லாம் எங்க இருக்கும்? ஒண்ணுல டீ வைக்கிறாருல, இவர் மேல இருக்கங்க. கிளாஸ்ல லேட்டா வராங்கல்ல, அவங்க மேல இருக்கங்க. பல நேரங்களில் நான் பார்த்திருக்கிறேன், வாழ்க்கையில் யார் ஒருவர் கவனத்தை சிதறடிக்காமல் இருக்கிறார்களோ அவர்கள் தான் ஜெயிக்கிறார்கள். 2 விஷயம் சொல்லி தர, 2 விஷயத்துல கவனமே சிதறாது. ஒண்ணு விளையாட்டு, ஒண்ணு புக்கு வாசிக்கிறது. கவனமே சிதறாது. சிதறினால் விளையாட முடியாது, சிதறினால் படிக்க முடியாது. உலகமே என்ன ஆனாலும் புரியாது படிச்சுட்டு இருந்தீங்கன்னா. உலகமே என்ன ஆகுது தெரியாது ஓடிட்டு இருந்தீங்க, விளையாடிட்டு இருந்தீங்க. நான் பல நேரங்களில் பார்த்திருக்கேன். இந்த கவன சிதறலை எப்படி சொல்றது குழந்தைகளுக்கு, பெண்களுக்கு எப்படி சொல்றது, நான் இளைஞர்களுக்கு எப்படி சொல்றது? எப்பா உன் கவனத்தை சிதறடிச்சு தாண்டாப்பா இந்த உலகம் நம்ம ஏமாற்றுகிறது. ரொம்ப ஈஸியா சில விஷயங்களை நாம் கடந்து போயிடுறோம். நம்ம கவனம் தான் நம்மை மனிதர்களாக, மனிதர்கள் மத்தியில் சாதனையாளர்களாக உருவாக்கும். வேற எதுவுமே கிடையாது. இன்னைக்கு மேடம் பெரிய போஸ்டிங்ல வந்து உட்கார்ந்து இருக்காங்கல்ல, அவர் கிளாஸ்ல எத்தனை பேர் படிச்சிருப்பாங்க? எல்லாருக்குமே அந்த டீச்சர் தானே. இவங்களுடைய ஆர்வம் எப்படி இருந்தது? எங்க போச்சு அந்த ஆர்வம்? எப்படி அந்த கவனத்தை அவர் திருப்பினார்? நான் எப்படி என் கவனத்தை திருப்பினேன்? எதற்கு நான் நோ சொன்னேன்? எதற்கு என் வாழ்க்கையில் நான் எஸ் சொன்னேன்? இதுதான் என்னுடைய லைஃப். நீங்க உங்க வாழ்க்கையில எதுக்கு எஸ் சொல்லி இருக்கிறீங்க, எதுக்கு நோ சொல்லி இருக்கீங்கன்னு யோசிச்சு பாருங்க. உங்கள் சிகரத்தை நீங்கள் தொட்டு விடலாம். பல நேரங்களில் நம் சிகரத்தை நாம் தான் தொடாமல் இருக்கிறோமே தவிர யாரும் அதை தடைப்படுத்தவில்லை என்பதனை மட்டும் நீங்கள் தெளிவாக வைத்துக் கொள்ளுங்கள் மனசுல. நம் சிகரம் நம் உயரம் தான். அந்த உயரம் வரைக்கும் அப்படி போகணும் நாம. நான் இதை எப்படி சொல்றது தெரியல, நான் சொல்லிடுறேன். மலேசியா நாட்டுக்கு போயிருந்தேன். கேண்டிங் ஒரு இடம், இதே மாதிரி மலை பிரதேசம். 6:30 மணிக்கு எனக்கு கோலாலம்பூர் ஃபிளைட். சென்னையிலேருந்து வந்து இறங்கினேன். அங்கிருந்து கேண்டிங் போகிறதுக்கு 11:30 ஆயிடுச்சு. கிளியரன்ஸ்லாம் பண்ணி வெளியில் வந்து லக்கேஜ் எடுத்துட்டு காரில் ஏறி வந்து கேண்டிங் வர்றதுக்கு ஏர் சேர் கார்லலாம் கூட்டிகிட்டு போனாங்க. என்ன வாய்ப்புனா, இந்த மாதிரி ஒரு பெரிய க்ரௌடு, இதை விட 3 மடங்கு பெரிய க்ரௌட், ஒரு 2000 பேர் இருப்பாங்க. அது ஒரு ஆசிய மாநாடு, ஏசியன் கான்ஃபரன்ஸ். யார் என்ன பேச கூப்பிட்டாங்கன்னா, LIC, லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன், நாட் ஃப்ரம் இந்தியா. இது ஒரு ஜெனரல் டேர்ம். லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷனுங்கிறது ஜெனரல் டேர்ம். அவங்க நிறைய பேர் சேர்ந்து ஒரு கான்ஃபரன்ஸ் பண்றாங்க. அதுல மலேயா மக்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க, ஸ்ரீலங்கன் நிறைய பேர் இருக்காங்க, இந்தியன்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. அதனால ஐ வாஸ் a chief guest. நான் வந்து பேசணும். சாயந்தரம் 6 மணிக்கு என்னுடைய ஸ்லாட். 1 hour எனக்கு கொடுக்குற ஸ்பீச் டைம். நான் என்ன பண்ண, வந்த உடனே ரூமுக்கு போகலை. போய் ரிலாக்ஸ் பண்ணிக்க சொன்னாங்க, போகலை. ஏன்னா இந்த ஆடியன்ஸ் யாருன்னு எனக்கு தெரியும். அதனால ஒரு 10 நிமிஷம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு நான் உங்க அவைக்கு வந்தேன். அங்கே ரிலாக்ஸ் பண்ண முடியாது, ஏன்னா ஆடியன்ஸ் யாருன்னு தெரியாது, ஏசியன் ஆடியன்ஸ். அப்புறமா அந்த நிகழ்ச்சி அமைப்பாளர்கள் எப்படி இருப்பாங்கன்னு தெரியாது. அதனால அப்சர்வேஷனுக்காக நான் மீட்டிங் ஹாலுக்கு போனேங்க. என் வாழ்க்கையில நடந்ததை சொல்றேன், உங்க வாழ்க்கையில ஏதாவது மாற்றம் நிகழ்தான்னு பாருங்க. நான் அப்சர்வேஷனுக்காக போறேன். போய் என்னை முன்னால உட்கார வச்சுட்டாங்க. அந்த டைம்ல மார்க்கெட்டிங், சந்தைப்படுத்துறத பத்தி ஒரு சீனர் பேசுறாரு. 1/2 hour அவர் பேசுறார். அவர் எப்படி இருந்தாருன்னா, இங்க யாருமே அப்படி இல்லை. நல்ல வேலை, அவர் பேர் கேட்டீங்கன்னா சூப்பரா இருக்கும். அவர் பேர்
அவர் பேர் என்ஜி, அது அவங்க அப்படிதான் உச்சரிக்கிறாங்க. மிஸ்டர் அவர் பேசுறார். ஆனா இங்கிலீஷ்ல ஒரு குழந்தை ரொம்ப அழகா பேசுறார். நான் ஃபுல்லா உட்கார்ந்துக்கிட்டு இருக்கேன். பேசிட்டு how to market, how to catch the prospectors, how to sell the policy, இதை ஃபுல்லா பேசுறார். குச்சி பேசுறார். 4 அடி தான். சூப்பரா பேசுறாருன்னு பார்த்துட்டே இருக்கிறேன். பாடி லாங்குவேஜ்லாம் பார்க்குறேன். ஸ்பீக்கர்ஸ் இப்படியும் பேசலாம் பார்த்துட்டு மார்க்கெட்டிங் நல்லா தான் பண்றாரு. இருந்துகிட்டே இருந்த இருப்பில் ஒரு 5 நிமிஷம் எனக்கு நேர்ந்த அனுபவத்தை சொல்றேன். ஒரு கிளிப்பிங் போட்டாருங்க. அதுதான் என் வாழ்க்கையை மாத்துச்சு. என்ன கிளிப்பிங் தெரியுமா சார்? ஒரு காட்டுவாசி ஒரு காட்டு பகுதியில நடந்து வரார். ரப்பர் செருப்பு போட்டிருக்கார். ஒரு பேண்ட்டை மடிச்சு விட்டுருக்கார். ஷர்ட் அப்படி மடிச்சு விட்டுருக்கார். பரட்ட தலை, கொஞ்சம் அந்த நேபாளி பேஸ் இருக்கு. நேரா வந்தார். அந்த 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 கிளிப்பிங்ல காட்டுறார். 3 மினிட்ஸ் தான். இப்போ நீங்க போட்டாலும் உங்களுக்கு யூடியூப்ல அந்த 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 ஸ்டோரி வரும். நான் சொல்றேன், நீங்க தெரிஞ்சுட்டு வீட்டில் போய் போட்டு பாருங்க. அவர் என்ன பண்றார்? மார்க்கெட்டிங் சொல்லி தராங்க பாருங்க. பெண்கள் கவனம், இளைஞர்களே கவனம். என்ன பண்றார்? அவர் அந்த போன் இருக்குல்ல, அந்த போன் எடுத்து அங்க பிளேஸ் பண்றார் ஒரு இடத்துல. அதை ரெக்கார்ட் பண்ணு. அப்புறமா ரப்பர் செருப்போடு போய் சலசலன்னு ஏதோ ஒன்று ஒரு செடிகளை அசைச்சு விட்டார். ஓடி திருப்பி போயிட்டார் அந்த பக்கம். கேமரா ஃபுல்லா அந்த அந்த ஏரியாவை கவர் பண்ணிட்டு இருக்கு. நல்ல வைட் ஆங்கிள் வச்சிருக்காரு. கவர் பண்ணிட்டு உள்ள இருந்து இந்த சரசரன சத்தத்துல உள்ள இருந்து ஒரு பாம்புங்க, காட்டு பாம்பு, வைல்டு ஸ்னேக் அப்படி வந்துட்டு அப்படி நின்றுச்சுங்க. நல்லா இப்படி நிக்குது. பிளாக் கலர், புள்ளி புள்ளியா இருக்கு. பியூட்டிஃபுல்லா இருக்கான். அது அவன் எடுத்துட்டு போய் எடிட் பண்ணி தான் கொண்டு வந்திருக்கான். அதனுடைய அழகு இருக்குல்ல, the beauty of the snake, I was astonished. பியூட்டிஃபுல்லா இருக்கு. அதை பார்த்துட்டு இருக்கிறவ நானு கொஞ்ச நேரத்துல அந்த பாம்பினுடைய முகம் இப்படி ஆடுதுங்க. ஆடுது, நடுங்கிற மாதிரி இருக்கு எனக்கு. அப்படியே வைட் ஆங்கிள் காட்டினா பாருங்க. அந்த காட்டுவாசி நடந்து வரான். காட்டுவாசி நடந்து தானே வரான். அந்த பாம்பு ஏன் நடுங்குது? அப்படியே நடுங்குதுங்க. கிட்ட வர வர நடுக்கம் இவ்வளோ வெளிப்படையா தெரியுது. தூரமா இருக்கிற வரைக்கும் கொஞ்சம் தான் தெரியுது. கிட்ட வர வர இப்படி இப்படிங்குதுங்க. என் மனசு தாங்களே, பாம்பே ஏன் இப்படி போயிரு, இல்ல கொத்தி சாவடி, இப்படி பயப்படுற? நான் எதுக்கும் பயப்படுறது இல்லை. என்ன மாதிரி தான் அந்த பாம்பு. ஆனா பயப்படுது. யோசிச்சு கொஞ்சம் டீ கொடுக்கறத நிறுத்துங்க. ஒரு 5 மினிட்ஸ். 5 மினிட்ஸ். என்னதான் நடக்குதுன்னு பார்த்தேங்க. அவன் என்ன தெரியுமா பண்ணா? வந்தவன் கிட்ட ஒரு அடிக்கு முன்னால தப்புன காலை மடிச்சு போட்டு உட்காந்தாங்க. காலை மடிச்சு போட்டு உட்காந்து இந்த பாம்பு என்ன தெரியுமா பண்ணுச்சு? இப்படி பண்ணுமா பாம்பு? தலை குனிஞ்சிருச்சுங்க. அது முன்னால தலை குனிஞ்சு நடுங்குது. அவன் என்ன தெரியுமா பண்ணா? இப்படி கிட்ட வந்து கரெக்டா இந்த இடத்துல பாம்புக்கு முத்தம் கொடுத்தான். எல்லாரும் கை தட்டுறாங்க. காட்டு பாம்புக்கு தலையில முத்தம் கொடுத்துட்டான். கை தட்டு. அப்புறமா கிளிப்பிங் ஆஃப் ஆயிடுச்சு. பேசுறாரு. இப்போ இதுதான் எனக்கு எரிச்சலானது. அவர் சொல்றார், see my dear friends, that man, you know who is that man? That man is agent. You know who is that snake? The snake is a client. அப்புறமா அவன் சொன்னதுதான் சாம்சர். அவன் கொடுத்த முத்தம் தான் விற்கப்பட்ட பாலிசின்னு தான். நீயா உன் நாட்டில் இப்படியா பாலிசியை விற்கிற? தப்பாச்சே, எங்கேயோ தப்பு நடக்குது. மிஸ்டர் ராவ், I am Dr. Parveen Sultana from India. I am a professor, associate professor in Justice Bashir Ahmad State College for Women.
University of Madras. Can I have that pen drive for a while? You please spare me for 2 hours. I'll be giving you back soon. I'll come to this hall at 6 o'clock. I'll return it. Will you please give it to me? அவன் உடனே பக்கத்தில் இருக்கிறவன் கேட்டான், இவங்க கெஸ்டான்னு. சின்னக்காரங்க நம்பி அவன் என்கிட்ட கொடுக்கல, கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் கொடுத்தான். நான் நேராக ரூமில் போய் லேப்டாப்பில் போட்டு பார்த்தேன், என்னடா நடந்துச்சு பாம்பு உனக்கு. அவன் என்னமோ மருந்தும் வைக்கல, தூரமாக தான் நிற்கிறான். நீயும் அவ்வளோ நடுங்கின. ஒன்றும் இல்லை குழந்தைகளை, ஒன்றும் இல்லை நண்பர்களே. அவன் வர்றான்ல, வரும்போதே இந்த 2 விரலை இப்படி ஆட்டிக்கிட்டே வரான். பாம்பு அந்த 2 விரலை இப்படி பார்க்குது. நமக்கு நடுங்கிற மாதிரி கிட்ட வர வர நடுக்கம் ஜாஸ்தியா இருக்குது. உட்காந்தான் பாருங்க, உட்காந்த உடனே கையை அப்படி வச்சுக்கிட்டு கீழே ஆட்டுறான். அது கீழே குஞ்சு பார்க்குது. அந்த பாம்புக்கு முத்தமிடப்பட்டதே தெரியாது. நம்ம பல பேருக்கும் பாலிசி வாங்கினது. என்ன தெரியுமா, எங்க தெரியுமா அந்த பாம்பு தோத்துச்சு? கவனச்சிதறல். நம்மை கவனத்தை திருப்பி நம்ம கிட்ட எத்தனையோ விஷயங்களை சாதிச்சிடுறாங்க, எத்தனையோ விஷயங்களை வித்துடுறாங்க, எத்தனை விஷயங்களை நாம வாங்கிடுறோம். இந்த கவனச்சிதறல் மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். இந்த கவனச்சிதறல் இருக்கக்கூடாது என்றால் அதற்கான பெஸ்ட் பிராக்டிஸ் புக் ரீடிங். புக் ரீடிங் இஸ் த பெஸ்ட் பிராக்டிஸ். எதுவாக இருந்தாலும் படிங்க, எந்த புக்காக இருந்தாலும் படிங்க. பல நேரங்களில் படிக்கிற போது வரக்கூடிய ஸ்டேட் ஆஃப் மைண்ட் இருக்குல்ல, இது இந்த 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 மனசனுடைய நிலைப்பாடு இருக்குல்ல, இந்த மூளையினுடைய நரம்பினுடைய ஆக்டிவிட்டி இருக்குல்ல, அது நம்மை அடுத்த கட்டத்திற்கு உயர்த்துவதற்காக நிதானிக்க செய்யும். ஏன் படித்தவங்களா பார்த்து நம்ம தேடுறோம்? வீட்டுக்கு ஒரு மருமகளை பார்த்தா கூட படித்தவங்களான்னு கேட்குறேன். ஏன்? என்ன படிக்கிறவங்களுக்கும் படிக்காதவங்களுக்கும் என்ன வித்தியாசம்? இந்த நிதானம் தான். இந்த நிதானம் வந்தால் உங்களுடைய ஹைட்டை நீங்கள் தொடரலாம். ஆனால் எல்லோருக்கும் அதற்கான வாய்ப்பு கிடைச்சிருதுன்னா கிடைக்காது. இப்படி ஒரு வார்த்தையை இந்த சகோதரி உங்களுக்கு சொல்லிட்டு போறேன். வாழ்க்கையில நஷ்டம் வரலாம்ப்பா, தோக்க கூடாதுப்பா. நஷ்டம் வரலாம், இறப்பின் மூலமாக வரலாம், இழப்பின் மூலமாக வரலாம், நஷ்டம் வரலாம். ஆனால் வாழ்க்கையில் ஒரு நாளும் தோற்க கூடாது. நான் ஒரு மனிதரை சொல்றேன். அவர் பேர் பாபி. 44 வயசு. ஒரு ஆக்சிடென்ட், பெரிய போஸ்டிங்ல இருந்தவர். ஹாஸ்பிட்டல்ல கிடத்திருக்காங்க. எதுவுமே ஒர்க் ஆகலைங்க பாடியில. இந்த லெஃப்ட் ஐ இருக்குல்ல, இது மட்டும் தான் ஒர்க் ஆகுது. அதுவும் இந்த ஐலாஷ் இருக்குல்ல, அவ இப்படி பண்ண முடியும், அவ்வளவுதான். வேற எதுவுமே பண்ண முடியாது. உடம்புல எல்லாமே பேரலிட்டிக்கல் அட்டாக் ஆயிடுச்சு. அவர் சொல்றார், இந்த 44 வயது எனக்கு, இந்த 30 ஆண்டுகள் என்னுடைய வாழ்க்கை அனுபவத்தை நான் எழுதணும். எப்படி எழுதுறது? அவருடைய பிஏ அவரை கூப்பிடுறார். அவர் வரார் பார்க்கறதுக்கு வந்த உடனே அவர்கிட்ட கம்யூனிகேட் பண்ணிட்டாருங்க. அவரு, நான் புக் எழுதணும்ட்டு. எப்படி கம்யூனிகேட் பண்ணான்னு ஆச்சரியப்படுவீங்க. அவங்க 2 பேருமே ஆபீஸ்ல இருக்கும்போது கண்ணடிச்சு சமீட்சை சொல்லுவாங்களாம். அதை வச்சு சமீட்சையில நான் புக் எழுதணும்னு சொல்லிட்டாரு. இப்போ புக் எழுத உட்காடுறாங்க. எப்படி புக் எழுதினாருன்னு சொல்லிட்டு அந்த பிஏ சொல்றாருங்க. அந்த புத்தகத்தின் பெயர் தட்டாமணியும் பட்டாம்பூச்சியும். இருந்தா வாங்கிட்டு போயிடுங்க. தட்டாமணியும் பட்டாம்பூச்சியும் ஒரு புக்கை எழுதுறாரு. அவர் எப்படி எழுதினார் தெரியுமா? இந்த கண் அசைவுல எழுதுறார். நிறைய பேர் கண் அசைவை வேறு எதுக்காக பயன்படுத்துவதாக நான் கேள்விப்படுகிறேன். அவர் இல்ல, 1 அசைச்சா ஏ, 2 வாட்டி அசைச்சா பி, 3 வாட்டி அசைச்சா சி. ஐ லவ் யூன்னு சொல்லணும்னா 56 வாட்டி அசைக்கணும். அப்பதான் அந்த வார்த்தையே வரும். 13 எபிசோட்களை கொண்ட ஒரு அற்புதமான நூலை அவர், இந்த புத்தகத்தை 3 ஆண்டுகள் கண் சிமிட்டி எழுதி முடித்தார். இப்போ நான் உங்க எல்லார்கிட்டையும் கேட்கிறேன், நமக்கு எல்லாமே ஒழுக்கமா தானே இருக்குது. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.